நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி 101.4 பண்பலை ஒலிபரப்பு. ரேடியோவோட ஸ்டூடியோவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற விருந்தினர் இந்த யங்ஸ்டரோட பல்ஸை பயங்கரமாக பிடிச்சி அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துட்ருக்கக்கூடிய பியார் பிரேமா காதல் ஸ்டார் படங்களோட இயக்குனர் இளன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். ஹாய், வணக்கம். ஸ்டார் கனவை நோக்கி ஓடக்கூடிய வெவ்வேறு துறையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே குடும்ப சூழலில் இருந்து எப்படி அதையும் தாங்கி இதையும் வெற்றிகரமாக முடிப்பது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் டானிக்காக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்கள் நேச்சருக்கும் சினிமா வெற்றியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குதா? அதாவது ஸ்ட்ரகிள்ஸு, வெயிட்டிங் பீரியட் எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது முழுமையான வெற்றி அப்படிங்கிறது இப்போ பியார் பிரேமா காதல் படம் பார்க்குறவங்களும் சரி, ஸ்டார் படங்கள் பார்க்குறவங்களும் சரி, அந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், படத்தை முழுமையாக பார்க்குறோம். வெளியே வரும்போது சில கேள்விகள் வேணா கேட்கலாம், ஆனால் அந்த படைப்பை குறைய சொல்லிட முடியாது. இந்த மாதிரி இயக்குனர்கள் பட்டியலில் இணைறவங்க ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அந்த முழுமையான வெற்றிக்கு உங்கள் குணம் எவ்வளோக்கு ஒன்றி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ என்னென்னா நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன்ற பார்வையில் தான் நீங்கள் கேட்குறதுக்கான பதில் இருக்குது. ஸோ நான் பெரிய என்ன சொல்கிறது, மணிரத்னம் சாரோட பயங்கரமான ஃபேனு, ஸ்பீல்பர்கோட பயங்கரமான ஃபேனு. ஸோ இப்போ இவங்க படங்கள்லாம் பார்த்து தான் நம்ம சினிமா எடுக்கணும்னு ஆசை வருது சின்ன வயசில். ஸோ இப்போ சினிமா நான் எப்படி பார்க்குறேன்னா இவங்க படங்களை தான் நான் பார்க்குறேன். சொன்ன 2 எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எஸ்தட்டிக்காகவும் ரொம்ப கிளாஸாகவும் ஒரு பொய்டிக்காகவும் இருக்கும்ல. இதை பார்த்து நான் வளர்கிறனால இப்போ நான் எடுக்கிற படங்கள் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஸ்டாருமே எடுத்துக்கோங்க, பியார் பிரேமா காதல் எடுத்துக்கோங்க, ஒரு மியூசிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ஒரு பொய்டிக் டச்சஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ எனக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் படத்தையும் அப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். எனக்குன்னு இல்லை, எல்லா ஃபிலிம் மேக்கருக்குமே அவங்களோட பர்சனல் ட்ரைட்ஸ் அவங்க படங்களில் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நம்மளை ரைட்டிங்காக மேக்கிங்காக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது மட்டுமே காணாது. அதாவது ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவங்களோட படமும் மணிரத்னம் சாரோ ஃபீல்டில் நாம் ஒரு ஹிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்ட விதம் இருக்குல்ல. அதாவது நிறைய பேருக்கு ஸ்டோரி எழுதி வாங்கிடுவாங்க, மேக்கிங் இங்கே சேரில் டைரக்டர் சேரில் இருப்பாங்க. பட் ரெண்டுமே வாங்கிக்கிறது பெரிய விஷயம். அதை நீங்கள் எப்படி உங்களுக்குள்ள ரெடி பண்ணிக்கிட்டீங்க? தேடல் தான் அது என்ன ரெடி ஆக்கிக்கிச்சுன்னு சொல்லுவேன். நான் என்னன்னா நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன். நான் ஸோ சினிமா பண்ணணுன்னு ஆசை, பட் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த இன்ஜினியரிங் படிக்கிறனால சினிமா பற்றி இன்னும் தேடல் அதிகமாகிடுச்சு. ஒருவேளை விஸ்காமோ இல்லாட்டி சினிமா பற்றியே படிச்சுட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்போம். நம்ம இங்கே தானே இருக்குன்னு. ஸோ நம்மக்கிட்ட இல்லைன்றப்போ நம்ம தேடல் அதிகமாக இருக்கும், அதை நம்ம தேடி போக ஆரம்பிப்போம். அந்த மாதிரி என்னோடய தேடல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுலையும் சரி, எடுக்கிறதுலையும் இருந்துச்சு. சினிமா சம்மந்தப்பட்டவங்களை மீட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. மெயினாக எனக்கு சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி, அதுதான் பேஸ் எனக்கு. ஸோ அந்த பேஸில் தான் ஆரம்பிச்சேன் நான் அதை படி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா அது ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபுல் 2.5 hours ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும்னா எப்படின்னு தெரில. ஸோ அப்போ அந்த மாதிரி புக் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டு, ஸோ மற்ற படங்கள் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் மீறி வேற இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம அமைச்சிக்கிற விதம். ஸ்கூல் முடித்தோடனே நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னோடய லைஃப்பில் நிறையா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. எனக்கு இதிலே தேடல் இருந்துச்சு, ஏன்னா இதை பிடிச்சனால தான் பண்ணேன் நான். ஸோ இதுலேயே அந்த வயசுலேயே தேடல்கள் இருந்ததுனால ஸோ நம்மளுக்கு அப்படியே கற்றுக்கிட்டது தான் ஒரு ஜேர்னி மாதிரி. ஸ்கூல் டைமில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அப்படிங்கும்போது +2 முடிக்கிற அந்த டைம் சினிமானா விஸ்காம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை சில சினிமா ரிலேட்டடான காலேஜில் சேர்ந்தாலோ கான்டாக்ட் இதாகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் ஏரோநாட்டிக்கல் இந்த சைடு உங்களோட கவனம் இருந்திருக்கேன். அப்போது அந்த குழப்பம் இருந்துச்சா, நம்ம தெளிவாக முடிவெடுக்கிறோமா? ஏன்னா ஒர்க்கு நிறைய பேஷன் இதாக இருக்குது, ப்ரொஃபஷனாக அது போக போகிறோமாங்கிற கொஸ்டின் இருந்தது. குழப்பம் இருந்துச்சு, பட் ரொம்ப சின்ன வயசில். அது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் காலேஜில் விஸ்காமுக்கு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கேன், இந்த பக்கம் இன்ஜினியரிங்க்கும் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கேன். நான் இன்ஜினியரிங்கிறத விட எனக்கு ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு சின்ன வயசில் ஏதோ ஒரு ஆசை. ஸோ அதனால் அந்த ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னு எனக்கு மைண்டில் இருக்குது. இதுவும் அப்போ தாங்க அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் அது. ஸோ அப்போ நான் சூஸ் பண்ணது தான், சரி ஏரோநாட்டிக்ஸ் படிப்போம்னு சூஸ் பண்ணது தான். பட் படிக்க ஆரம்பித்தோடனே புரிஞ்சிருச்சு அது நம்மளுக்கு
நம்மளுக்கு அது கிடையாது இதுதான் அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ எனக்கு வந்து பியார் பிரேமா காதல்ல இவர் வந்து கோட் வேணும்டா இவனே இருப்பாரு. அவர் மேல இருந்துட்டு காலேஜ் இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு மண்டையை சிறுவாரு. அதாவது சில கேள்வி ரொம்ப ரொம்ப கேள்வியாவே இருக்காது. என்ன கேக்குறேன், அவர் தலையை சொறிகிற ரியாக்ஷன் இருக்குல்ல, அது பயங்கரமா சிரிப்பு மூட்டுச்சு. நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல எப்படி? இல்ல இப்ப அந்த இவனே கேரக்டர் தலை சொறியதால சொல்றீங்க, அது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனை வச்சு இன்ஸ்பிரேஷன் அது பண்ணதுதான் நான். ஓ, ரியல்லே இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் தான் குலாபி. அந்த ஃப்ரெண்டை தான் இந்த படத்துல குலாபின்ற பேர் இங்க வச்சிருப்போம். ஸோ அவனோட இன்ஸ்பிரேஷன்ல அந்த கேரக்டர் பண்ணதுதான். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல வந்து நான் எப்படி சொல்றது, என்னை பத்தி நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல சிலர் வந்து என்னன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கிறதுனால அங்க வந்து வெறும் பொம்முன்னு அப்சர்வேஷன் லேர்னிங் அப்படின்ட்டுனே இருந்துட்டு விட்டுருவாங்க. சிலர் வந்து என்னன்னா அங்க இதை விட பயங்கர டிசிப்ளினே இல்லாத ஒரு அடாவடியா இருந்துட்டு ஆனா இங்க சினிமா அப்படிங்கும்போது ஒரு ஃபோக்கஸா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க அந்த நான் எப்பயுமே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சரி, நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவேன், எல்லாமே டாப்பர். ஆனா வந்து அதே நேரத்துல எல்லா விதமான நாட்டிலையும் பேக் பெஞ்ச்ல உட்காந்து பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலா நல்லா படிக்கிற பசங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. நான் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் தான் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ஃபன் பண்ணிட்டு அப்படி தான் இருந்திருக்கேன் நான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வயசில் என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்டார் படம் பார்க்கும்போது இந்த ஆக்டிங்ல இருக்கிறவங்க, அதாவது மெஜாரிட்டி அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த களத்துக்குள்ள செயல்படுறவங்க எல்லாருக்குமே அது பயங்கரமான மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. மாப்பிள்ள இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் ஜென்ரல் ஆடியன்ஸு சைடில் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் அது ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கலாமோ. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸு, 12th ஃபெயில், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளே ஒரு ட்ராவல் இருக்கிற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை நான் உள்ளே போனேன். பட் ஃபேமிலிக்குள்ளே போனதுனால இதாக இருந்துச்சுங்கிறாங்க. இந்த சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான ஒப்பீனியனும் ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒப்பீனியனும் சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. பட் நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இது அப்படியே ரிவர்ஸாக தான் இருந்துச்சு. சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன அந்த ரிவ்யூ கிடச்சி. அவங்க சொன்னாங்க எதனால சொன்னாங்கன்னா, அவங்க சினிமா ரொம்ப லவ் பண்ணுறனால சினிமா பற்றின படமாகவே நீங்கள் காட்டலையேன்னு அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த வருத்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து படமாக பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ரிவர்ஸில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு கான்ஷியஸான டிசிஷனாக தான் இருந்துச்சு ரைட்டிங்லேயே. நான் என்னென்னா வந்து சினிமா பற்றின நிறைய சீன்ஸையோ சினிமா ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தால் அது ஒரு ப்ராப்பர் சினிமா படமாக இருக்கும்ல. அது வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த ரைட்டிங் ஸ்டேஜே எடுத்த டிசிஷன் தான். ஸோ அதுக்கான கிரிட்டிசிசமுக்கும் அப்பயே நம்ம தயாராக தான் இருந்தோம். அதுக்கு அதாவது முழுக்க சினிமா ட்ரை, ஆடிஷன், பிளானிங், ப்ரிப்பரேஷன், எக்ஸிக்யூஷன், அந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம், சீன் பை சீன் மோட்டிவேட் பண்ற கதையை உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது வந்து உங்களோட ப்ராஜெக்டை பார்த்துட்டு இவர் இப்படி ஒன்று பண்ணார்னா இன்னும் எத்தனையோ பேர் அது மோட்டிவேட் பண்ணுமே. அது ஸ்டார் 2வா இல்லை அடுத்து நீங்க ஃபியூச்சர்ல போற ஒரு இதா இருக்கலாம். ஆனா அதை பயங்கரமா ஸ்டார் வந்து உண்டு பண்ணிருக்கு. அந்த கொஸ்டினுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்க சில விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்கல்ல, அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஸ்டாரை ரீவிசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். கவின் பேசுற எமோஷனலான விஷயங்கள், அந்த கலை கதாபாத்திரம் பேசும்போது உருவாகிற ஒரு அழுக வருது இல்ல, அது வந்து அந்த கலையோட மனைவி கதாபாத்திரத்துல வர்றாங்கல்ல சுரபி, அவங்க பேசும்போது அது நரேஷனா இருக்குது. அதாவது அவங்க கடல்ல வந்துட்டு இவர் அழுதுட்டு இருக்கும்போது வந்து பேச, நம்ம அவங்க கதையை காட்டவே இல்லையே நம்ம. ஸோ அதனால அது ஆப்வியஸா, ஏன்னா அது ஒரு தனி கதை. அந்த கேரக்டர் மட்டும் எடுத்து அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுனா அந்த விஷயம் வெறும் நரேஷனா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்காது. வசனங்கள் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுபவமோ முதிர்ச்சியோ இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா வெளிப்படும். பட் நீங்க யங்ஸ்டர், அந்த ஒரு இடத்துல வந்து கலையை வந்து உருவாக்குறவனை விட ரசிக்கிறவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கலாம். மனைவி கிட்ட உன் கூடயும் என்னால் வாழ முடியாமல் நானும் என் உலகத்தில் நிம்மதியாக இருக்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடம். மாமா கிட்ட வந்து யார் என்ன மாற்றினாலும் நீ என்ன ஹீரோன்னு கூப்பிடுறத மட்டும் மாற்றிடாத அப்படிங்கிற இடம்லாம் அப்படியே அழுக, பக்கத்தில் யார் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து தொபுன்னு அழுக வருது. இந்த டயலாக் ரைட்டிங்கும் ஆர்டிஸ்ட்ட எனக்கு இதுதான் இந்த அளவில் நிறுத்திக்கோங்க, இதை வாசிக்கிறவங்க வந்து கூப்பாடு போட்டுற அளவுக்கு இருக்கும் எமோஷனல், இது எனக்கு இவ்வளோதான் வேணுங்கிறதும் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க எழுத்துலையும் வாங்கினது? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. கலைன்றது வந்து நம்ம எனி ஆர்ட் வந்து
உருவாக்குறவனோட அதை ரசிக்கிறவனுக்கு தான் அது சொந்தன்றது எனக்கு பர்சனலாக நான் அதை கனெக்ட் பண்ணி அதை எழுதினேன். நான் ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிடுவோம், இந்த உருவாக்குற ப்ராசஸ் வரைக்கும் தான் அது நம்மளுது. உருவாக்கி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாதுல்ல. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் அந்த டைலாக் எழுதுனேன். அண்ட் இதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மீட்டர் சொல்கிறீங்கல்ல, இது என்னோட படங்களே சில இடங்களில் ஓவரும் இருக்கும், சில இடங்களில் ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும். ஸோ அது எங்கெங்கே எப்படி தேவையோன்றப்ப நம்ம அது நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். சில இடங்களில் ரொம்ப ட்ரமாட்டிக்காக பழைய சினிமா மாதிரி இருக்கணுன்றதுக்காகவே இருக்கும். எந்த இடம்? பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலில் கதறி அழுகுற போர்ஷன் வந்து எல்லாருமே சில பேர் கேட்கவும் செஞ்சாங்க, அது என்ன அவ்வளோ அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. இருக்கும் இல்லையா? இதை நான் என்னோட கேள்வினா ஏன் அழக்கூடாது அப்படின்றது தான். ஸோ சில இடங்களில் வந்து கிளீஷேன்னு பார்க்க மாட்டேன் நான். இல்ல அதை சுத்தி இருந்தவங்க அழுத விட தேட்டர்ல இருக்க நாலாம் பயங்கரமா அழுத. வாழ்க்கை இப்படி. ஏன்னா அதனோட பக்கத்துல போய் நம்ம அடிபட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. சென்னையில பைக் ஓட்டுற எல்லாருக்குமே காலையோ கையிலயோ ஒரு தழும்பு இருக்கும், ஒரு குட்டி அடையாளம் இருக்கும். அப்படிங்கும்போது ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெலோ ட்ராமாவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் நான். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஜானரில் வந்து நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மெலோ ட்ராமா அவாய்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா இந்த கதையே அதுதானே. ஸோ அதனால் ஓரளவுக்கு அந்த மீட்டரை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன் நான். ஆர்டிஸ்ட்கிட்டே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைலாக்லாம் இருக்கலாம், என்ன மாதிரினாலும் என்ன நீ மட்டும் ஹீரோன் கூப்பிடுதாம்மா மாத்திரதாம்மா அப்படின்றதெல்லாம் இதுதான் மீட்டர்னு சொல்லி கவின்கிட்ட சொல்லியாச்சு. அவருக்கும் மாறன் சாருக்கும் அவரும் இவ்வளோதான் சார் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கும் நம்ம எது கரெக்டாக நினைக்கிறோமோ அது டிசைட் பண்ணுறோம், அது கரெக்டாக தப்பான்றது வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த எழுத்து பயிற்சியை சொல்லுங்களேன். ஏன்னா இந்த டைலாக் எல்லாம் எழுதுறீங்கல்ல, தனி ரூம்ல உட்காந்து எழுதுறோம், நடிக்கும்போது தான் அங்கே டேபிள் லைட்டு நிறைய விஷயங்கள் வருது. அந்த எழுதும்போது கிடைக்கிற பவர், ஒருவேளை சிந்தனை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் தான் அதெல்லாம் மாட்டும்னு ஒன்று இருக்குல்ல. என்னோட டைலாக் வரைக்கும் நான் என்னோட டீம் கிட்ட எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு டைலாக் ஒரு வருஷம் எழுதிட்டிங்கன்னா அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ ட்ரை பண்ணுங்கள். 10 வார்த்தை இருக்குன்னா அது எவ்வளோ குறைக்க முடியுதே பாருங்கள், ஒரு வார்த்தையில் முடிக்க முடிச்சுன்னா கிரேட். அந்த ப்ராசஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கற்றுக்கிட்டேன் நான். ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா ரொம்ப வளவலன்னு டைலாக்ல எழுதியிருந்தேன். எப்பயுமே கிரிட்டிசிசம் தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் தான் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸில் கிடச்சிது. ஸோ அந்த கிரிட்டிசிசம் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி லேர்ன் பண்ண கற்று. இப்போ எது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு எழுதியிருந்தோம், ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அப்போ கொஸ்டின் நம்மளுக்கு வரும்ல. ஸோ அப்போ வளவலன்னு பேசிகிட்டு இருக்கோம், அதனால தான் கிண்டல் பண்ணுறாங்க, அப்போ வளவலன்னு பேசக்கூடாது போல் அப்படின்றது அப்போ தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, சினிமான்றது வெறும் டைலாக்ஸ் கிடையாது, நம்ம விஷுவலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான்ன்றது. ஸோ விஷுவலாகவே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண முடியுன்றப்ப அதுக்கப்புறம் தான் டைலாக் தேவைப்படுது. அந்த டைலாக்லேயும் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்றது தான் ஐடியா. இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேயே நானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஸ்கிரிப்டெல்லாம் நானே உட்காந்து திரும்ப அது எனி லைன் எடுத்துக்கோங்களேன், நீ போய் சாப்பிட்டு வந்து இங்கே உட்காரு அப்படின்றத. இதை வந்து 4 லைனாக இது எப்படி சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம்ல. வெறும் தலையாட்டு அப்படின்னாவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. உனக்கு எதுக்கு 4 லைன் சொல்லணும், இந்த ரியாக்ஷன்லேயே வச்சுக்கோ. இந்த மாதிரி நம்மளாக பண்ண செல்ஃப் ப்ராக்டிசஸ் தான் எனக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி படிக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு, கொஞ்சம் ரொம்ப படிக்க மாட்டேன், பட் படிக்கிற பழக்கம் இருக்குது. புக்ஸ்லாம் நிறைய காமிக்ஸ் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுனா தமிழ் லிட்ரேச்சர், ரஷ்யன் லிட்ரேச்சர் அந்த மாதிரி எது? இதில் காமிக் தாண்டி ஜென்ரலாக கேட்குறேன். அப்படிலாம் அவ்வளோ டீப்பாலாம் படித்தது கிடையாது, சும்மா ரேண்டமாக எனக்கு தேடி வர புக்ஸ், யாராவது சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ் அந்த மாதிரி. சூப்பர். அந்த காதல் சுகுமார் வர்ற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் வந்து அந்த போலீஸ் வேடத்தில் கேரவன்ல இருந்ததும், ஐஸ் வண்டி தள்ளிட்டு வந்ததும், நீ எங்கே ஃபால் டவுன் ஆன அப்படின்னு ஒரு இது இருந்தது. எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டலாக ஒரு விஷயம் வச்சுருப்போம் அதில். அந்த கேரவானில் அவர் எவ்வளோ அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணாருன்றதுல தான் அதுக்கான ஆன்சர் அதில் இருக்குது. ஸோ அரகன்ஸ் வில் பிரிங் யூ டவுன் எனி டைமில். அதாவது அது மட்டும் காரணம் கிடையாது, அவருக்கு அது காரணம், இந்த கதாபாத்திரத்துக்கு அவருக்கு. பட் அது அவர் இப்போ வரைக்கும் அந்த ஐஸ் வண்டி தலைமை வரைக்கும் அவருக்கு அது புரியல ஆக்சுவலாக. என்னன்னா சினிமா ஒரு இதை செட் பண்ணியிருக்கு. இப்போ சங்கிலி முருகன் அவர் வந்து வாய்ப்பு ஒரு தேவதை, ப்ரொடியூசரோட அக்காமாவனை வச்சு இது பண்ணணும்னு சொன்னா நான் மிஸ் பண்ணிட்டாங்கும் போது, ஓ அதை அவர் இது பண்ணாரு அதனால விட்டாருன்ட்டு ஒன்று. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த லக்கு டைம் டெஸ்டினிலாம் ஓகே, கிடைச்சதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம தான் காரணம். அது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்களும் இருக்குது, நான் சொல்கிற அந்த அரகன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்சியரிட்டியில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்பதான் அந்த ஒரு பாட்டியோட வாய்ஸ்லேயே வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறோம், கடைசியில் அதனோட டெத்து கூட ஒரு இதில் இருக்குது. இப்போ அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்குதுன்னா அது போனஸாக கூட இருந்திருக்கும், அதை எந்த வகையிலையும் அதை வந்து இது பண்ணியிருக்காது. ஆனால் இந்த கேரக்டரை இப்படி கொண்டு போகலாங்கிறது புதுமையான ஒரு விஷயம்தான். அதை எப்போ எழுதும் போதே தான் சும்மா ஒரு திடீர்னு தோணுன ஐடியா ரொம்ப குவக்கியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ படம் வந்து ரொம்ப சிம்பிளான படம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புதுமைகள் ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் பழசாக இல்லாமல் ஃபீல் ஆகும்ல.
ஃப்ரெஷ்ஷாக அந்த டேக்காக அது பண்ணது தான் அது. பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இதா இருக்கும் அப்படிங்கிறது, அது உங்களோட மைண்டுக்கு வந்துட்டு போச்சா? இல்லை, ஆக்சுவலாக வரல. ரெண்டு படமே ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு தான் நல்லா ரீச் இருந்துச்சு. ஏன்னா நானுமே அந்த ஏஜ் கேட்டகரி இருக்கிறனால அந்த ரெஃப்ளெக்ட் ஆகுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ மேபி நான் இன்னும் வயசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மாறும், அது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது மற்றபடி காலேஜ் பசங்களுக்காக படம் பண்ணும் அப்படின்னு பண்ணுறது கிடையாது. கலை மீரா இந்த பாண்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த முரண்ல ஆரம்பிச்சு போகும்போது சூப்பராக இருக்குது. பட் இவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில 2 இதில் அவர் வந்து முகம் கொடுக்கல அப்படிங்கப்போ அவங்க வந்து விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அவங்களோட ரிசப்ஷனில் வந்து மீரா வந்து சுரபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு கஞ்சாடை இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. மோஸ்ட்லி கஷ்ட காலத்தில் கூட இருக்கணும் அவங்க, ஆனால் விட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க விட்டு போனதுக்கு இன்னும் டெப்த்தான ஒரு ரீசன் இல்லையே, மேலோட்டமான பெண் தானா நீயும்? நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கான டெப்த்தான ரீசன் இருக்குது, நம்ம அதை காட்டலை இந்த சென்ஸ் அது அண்டர்ஸ்டூடுன்றது தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின படமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் டீப்பாக லேயர் பண்ணி அது எதனாலன்றதை நமக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது அதை பற்றின படம் கிடையாது. ஸோ பட் நம்ம ஒரு ஆஸ் அன் ஆடியன்ஸாக ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி நான் முயற்சி பண்ணது தான் அது. ஒரு சாங்கில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 4 இடத்துல மூஞ்சி கொடுத்து பேசானால அவள் போல் அந்த ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த ஒரு வருஷத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம காட்ட முடியாதுல்ல. ஸோ அதில் கீ மொமெண்ட்ஸை மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம், மீதி நம்ம ஃபில் இந்த பேங்க்ஸ் பண்ணிக்கணுன்ற ஐடியாவில் அது பண்ணது தான். பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அது இன்னுமே டீட்டெயில் பண்ணி காமிச்சிருந்தா நீங்கள் சொல்கிற கேள்வி வந்திருக்காது. பட் எங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஜானருக்கு அதுக்குள்ளே டீட்டெயிலிங் வேணான்னு சொல்லி எடுத்த முடிவு தான் அது காரணம். இது எழுதும்போது உங்களுக்கு அந்த இன்னொரு அவன் வந்து எட்டி பார்த்தானா, அதாவது சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற ஒருத்தனோட ஃபேமிலி லைஃப்பை நம்ம காட்டுறோம், அவனோட சினிமா லைஃப் அங்கங்கே, அதாவது எழுதுனதுலேயே எக்ஸ்ட்ரா வந்து மாட்டி நிற்கும்ல. இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் ரிஜெக்ஷன்ஸ் ஆடிஷன்ஸ் இதுன்ட்டுன்னு அதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஏடியா இருந்த பையன் வந்து அடுத்து டேரக்டராக வர்றான், எடிட்டில் என் படத்தில் நான் இல்லைங்கிறதெல்லாம் இருந்தது. பட் அந்த சீன்ஸ் உங்களை எங்கேயுமே, அதாவது ரைட்டிங்கில் உள்ளவே வரலையா? ஃபஸ்ட்டு எடுத்த டெசிஷன் தான் ப்ரோ காரணம். இப்போ இவனுக்கு சினிமாவில் எவ்வளோ பேஷன்னு காட்டுறதுக்கு என்ன சீன்ஸ் யூஸ்வலாக எழுதுவோம் நம்ம. அவன் ஆடிஷனில் பண்ணிப்பான், அவன் தோற்றுரும். அதான் சினிமா பற்றின சீன்ஸ் எழுதுவோம்ல. நான் என்ன பண்ணால் அது பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணனால இவனுக்கு அதே சினிமாவில் இருக்க பேஷனை காட்டி தான் ஆகணும். நான் எப்படி காட்டலாம்னு நினைக்கிறேன், ஹீரோயினோட அண்ணன்கார சண்டை போட வரான், உடனே ஃபஸ்ட்டு விஷயமா என்ன பண்ணுறான், ஹெல்மெட் எடுத்து மூஞ்சி மாட்டுறான். விச் மீன்ஸ் அவன் அவ்வளோ பேஷன், அவனுக்கு வந்து அவன் முகம் அவ்வளோ பேஷன், அவனுக்கு அவனோட ஆர்ட் அவ்வளோ பேஷன், அவன் சினிமா அவனுக்கு அவ்வளோ பேஷன். ஸோ இப்போ இதை வந்து சினிமா சீன் இல்லாமலே இதை காட்ட ட்ரை பண்ணிடுவோம்ல. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே படத்தில் த்ரூ அவுட்டாகவே ட்ரை பண்ணியிருப்போம். சினிமா சீன் காட்டாமல் பட் அவனுக்கு அந்த ஒரு கனவு மேலே இருக்கிற பேஷனை மட்டும் காமிக்க ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு அது. சூப்பர். நான் ரெண்டுமே இருக்குங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுமே இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி பியார் பிரேமா காதல் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது ராம்காம் அந்த இது மாதிரி ஒரு இதுன்னா அவ்வளோ பல்ஸா அது அக்யூரேட்டாக சிறப்பாக வந்திருக்குது. அதாவது முதிர்ச்சியான ஒருத்தர் யங்ஸ்டர் ஸ்டோரியில் கை வைக்கும்போது விமர்சனமே பண்ண முடியாது. அது வெற்றி, முழுமையான வெற்றி. ஆனால் அது உங்களுக்கு முதல் படத்தில் அமையுதுன்னா நீங்கள் எவ்வளோ தீர்க்கமான அந்த எழுத்துலையும் மேக்கிங்லேயும் இருந்தீங்க. ஏன்னா அந்த லிஃப்ட்டோ வேற இவங்க வீட்டில் ஹால்ஸ் வாங்கிட்டு இவர் போகிற மொமெண்ட்டோ எல்லாமே நீ வாழ்க்கையில இந்த மொமெண்ட்டுக்கு இருந்திருப்ப, இல்ல இதை நீ கடந்து வந்திருப்ப, ஆனா இது உனக்கு ஒரு சொல்யூஷன் தருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை ஃபர்ஸ்ட் படத்திலே சாதிச்சதுக்கான இல்லை, சாதிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. வெற்றிமாறன் சார் ஷூட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் ஏதோ ஒரு பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இது மாதிரி வந்து அந்தந்த டேரக்டர் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற படம் தான் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும், ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னோட ஏஜுக்கு ஏற்ற படமாக இருந்துச்சு பியார் பிரேமா காதல். அதனால தான் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு முதிர்ச்சியான டேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார் ஆப்போசிட்டாக சொன்னார், ஒரு முதிர்ச்சியான டேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் டச் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் அவர் சொன்னார். நானுமே அதை பிலீவ் பண்ணுறேன். ஓ காதல் கண்மணி வந்து மணி சார் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இல்லை இப்போ நான் அதே பாயிண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி பார்த்தா இவருமே ஸ்பீல்பர்க்குமே பண்ணார், இப்போ அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ சில பேர் வந்து அவங்களுக்கு முதிர்ச்சி வந்து ஆகாது, அவங்க தேர் யங் அட் ஹார்ட், அவ்வளோதான். ஸோ இதை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு சுற்றி அந்த எக்ஸ்போஷர் அப்படி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை அந்த யங்ஸ்டர்ஸ் கூட மீட் பண்ணுறதா இருக்கலாம், ரெலவெண்ட்டாக என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஜீனியஸஸும் இருக்காங்கன்ற நான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அந்த ஜீனியஸ் கிடையாது இன்னும். நான் வந்து லைக் எனக்கு தோணுதை எடுத்தேன், அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை நீங்கள் டிக் பண்ணுறீங்க. அவர் சொன்னது ஜென்ரலான ஒரு விஷயம். இவங்க வந்து லெஜெண்ட் அப்படிங்கிறதுனால தொட்டதெல்லாம் சொல்லுங்க எந்த மொமெண்ட்லேயும். பியார் பிரேமா காதலில் அற்புதமான ஒரு இது மைண்ட் நின்றுக்கிட்டே இருக்குதுன்னா, இவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு, பைக்கு பிரேக் டவுன் அப்படின்ட்டு. அப்புறம் நின்னதுக்கப்புறம் அப்பாட்ட விசாரிச்சு, நர்ஸ்கிட்ட விசாரிச்சு, டாக்டர்கிட்ட விசாரிச்சு, நீ பிறந்த இடத்த காட்டிட்டேன் அப்படிங்கிற இடம். அதுக்கு முன்னாடி அந்த சாங் இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. அந்த அந்த இதில் உங்களுக்கு இந்த பியார் பிரேமா காதல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு விசிபிலிட்டி வந்து எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்காது. அப்போது இதை நம்ம எழுதும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரு இல்லை நம்மளுக்கு ஒரு டவுட்டுக்கு நான் ஒன்று அனுப்பியிருக்கேன், பிடிஎஃப் நீ வாசி பார்த்துட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? அதை எழுதும்போது அது குறித்து யார்கிட்ட விவாதிக்கலாம், இல்லை அது குறித்து இது மேக்கிங்காக எப்படி வரும்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல ரைட்டிங்கில், அது எப்படி இருக்கு? பர்சனலாக நான் பண்ண 2 படங்களையுமே வந்து நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைட்டர் ஆக்சுவலாக. லைக் இன் டேர்ம்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எனக்குமே ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும், சின்ன கிராஸ் செக் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து என்னோட இன்ஸ்டிங்க்டை மட்டும் தான் நான் பிலீவ் பண்ணுவேன். 80% வந்து எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அது நான் பண்ணுவேன். அதுமாரி அந்த 20% டவுட் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஆப்வியஸாக என்னோடய டீம் இருக்காங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பிச் பண்ணி பார்ப்பேன். ஸோ அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், ஏன்னா எப்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரூட்டலாக சொல்லிடுவாங்க நமக்கு, வேலைக்காது அப்படின்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்களே, வேலைக்கால்டான்னுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்ல பார்ப்பேன். ஸோ அதில் வர டேக்அவே எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுவேன் நான். 2 கிளைமேக்ஸுமே பியார் பிரேமா காதலோட கிளைமேக்ஸாக இருக்கலாம், இங்கே ஸ்டாரோட கிளைமேக்ஸாக இருக்கலாம். ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எண்டாவே அது இருந்தது. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதா, இல்லை அந்த கதையிலேருந்து உருவான எண்டா? இல்லை, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது நான் சுஜாதாவோட புக்கு படித்ததில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு படத்துக்கூட பிகினிங் இருக்கணும், மிட் இருக்கணும், ஒரு எண்டு இருக்கணும்ல. அந்த 3த்துக்கும் நான் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலுமே ஒரு பிகினிங், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிகினிங், ஹூக் போடுற மாதிரி ஒரு பிகினிங் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹூக் போடுற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. எண்டு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். எல்லா படத்துக்கும் ட்விஸ்ட் வருமானது கிடையாது, வந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். ஸ்டார் மாதிரி படங்களுக்குலாம் யூஸ்வலாக ட்விஸ்ட் வராது இந்த ஜானருக்குலாம். அதை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இந்த ஜானர்லே வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கிடச்சிது, எனக்கு கிடச்சோன்னே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். சூப்பர். முன்பின் அறிமுகம் இல்லாத ஹீரோ டைரக்டர் மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க இணையும் போது டைரக்டர் ஹீரோ கிட்ட படத்துக்கான எதிர்பார்ப்பு, ஐ மீன் படத்துக்குள்ள இவங்க வர்றதுக்கான எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பழகலை, இன்னைக்கு நான் சந்திக்கிறேன், இதுதான் போக போகுதுன்னா அவரு தன்னை எப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலாக ஹீரோ டைரக்டர் பாண்டு எப்படி இருக்கணும் ஒரு சினிமாவுக்கு? ஹீரோ டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்கல்ல, லைக் இன்க்ளூடிங் எல்லாருமே, நான் சொல்கிறது இன்க்ளூடிங் ப்ரொடியூசர் முதற்கொண்டு ஒர்க் பண்ணுற சீஃப் டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே வந்து தன்னோட படமாக ஃபீல் பண்ணுற அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டரோட வேலை. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஈகோ டச் ஆகி அவங்கவுங்க தனியாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த படம் ஏதோ மிஸ் ஆயிரும் அப்படின்றத நான் நம்புவேன். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க படமாக அதை நினைக்கணும். ஸோ அதுக்கு ஆஸ் எ டைரக்டராக நான் என்ன பண்ணணுன்னா, ஒரு நல்ல கதையை, அந்த கதையை நம்புறவங்க கிட்ட நான் கொண்டு போகணும். பேசிக்காக அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ ஹீரோவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த கதையை நம்புறதுனால உள்ளே வராங்க. உள்ளே வர நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறோம்ல, அதை பார்க்க எல்லாருக்குமே வந்து அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ எல்லாருமே ஜென்யூனாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு டைரக்டரோட வேலை நான் நினைக்கிறேன். மற்றபடி உண்மையாக வேலையே இல்லை ஆக்சுவலாக, எல்லாம் அவங்களே அவங்க பார்த்துருவாங்க. ஓகே, இந்த நடிப்பு வட்டத்தில் இருக்கிறதுனால அந்த பார்வையிலேருந்து கேட்குறேன், குறுகலான பார்வையில் கேட்குறேன். எனக்கு நான் எதிர்பார்த்த ஒன்று இங்கே வரல அப்படிங்கிற மொமெண்ட்டை வந்து பியார் பிரேமாலேயோ ஸ்டார்லேயோ எந்த நேமே சொல்ல தேவையில்லை, அந்த நீங்கள் கன்வே பண்ணுற ஒன்று இருக்கும்ல, நான் எதிர்பார்க்குற குழந்தை இது, ஆடியன்ஸுக்கு போக வேண்டியது இது, நீங்கள் கொடுத்துட்டு இருக்குது ஒன்று அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஸ்பாட்ல இப்போ நான் உதாரணம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வரல லைஃப்ல, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, உங்க ரைட்டிங்ல இருக்குது, பட் மாட்டிக்கிட்டேன் அன்னைக்கு சீன்ல, நான் விட்டுட்டும் ஓட முடியாது, பாதி படம் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க அதை கன்வே பண்ற விதமும் என்கிட்ட இருந்து அதை வர வைக்கிற விதமும் இந்த 2 படங்கள்ல அந்த மாதிரி சூழல் வந்திருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்கு, வராமல் இருக்காது. அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு படத்தில் நிறைய பேர் நடிப்பாங்க, ஏதாவது ஒரு ரோல் அப்படி ஆயிரும். இல்லாட்டி அப்படி கூட சொல்லுவேன், மெயின் ஆட்களுக்கு சில சீன்ஸ் வராது,
அதெல்லாம் நடக்க தான் செய்யும். சில சீன்ஸ் வராதுன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு டேரக்டர் நினச்ச மாதிரி வராது. ஸோ அதெல்லாம் நடக்க தான் செய்யும். பட் அந்த டைமில் நம்ம பேனிக் ஆகாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு லக்ஸரி கிடையாது. ஸோ நம்ம இருக்கிற லிமிட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும், என்ன புல் ஆஃப் பண்ண முடியுமோ பண்ண வேண்டியதுதான். அதான் ஒரே வழி. பயோபிக் அந்த மாதிரி எடுக்கிற இதுன்னா உங்களோட சூஸ் யாரா இருப்பாங்க? ஃபிக்ஷனாவே இருக்கட்டுமே, நான் யாரை எடுக்கணும்னு நீங்க எடுக்க போறீங்கலாம் நான் கேட்கல. அப்படி இருந்தா உள்ளுக்குள்ள இருக்கும்ல, இந்த லைஃப்பை டச் பண்ணலாம், நம்மளோட இதுக்கு அது நல்லா இருக்கும். இல்லை, எனக்கு பயோபிக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரியல் இல்லை. இளையராஜா சார்து நான் பண்ணணுன்னா எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரஜினி சார்து எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை, அவ்வளோதான். மற்றபடி அப்படி எதுவும் இல்லை. இது 2 தான் சொல்கிறதுனா. 2 படம் முழுமையான ஹிட் அப்படிங்கும்போது உங்களுக்கான ஸ்டோரியை உங்களுக்கு எழுதுறது சுலபமாக தான் இருக்கும். உங்களை ஹீரோவை வச்சு எழுதிட்டீங்களா? அது எப்போ எதிர்பார்க்க? நான் 2 கதையுமே எனக்கு தான் எழுதுனேன். இல்லை, அப்படிலாம் எதுவும் எழுதலான்னு. அடுத்த ப்ராஜெக்ட் எனக்குன்னு எழுதலை, இப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு எழுதியிருக்கேன். இல்லை, சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கும். இன்னொன்று, நம்மக்கிட்ட ஒரு பிராண்டான ஒரு விஷயத்த நம்மளால் உருவாக்க முடியுதுங்கிறப்ப எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் என்னை பணைய வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல. பணைய வைக்கக்கூடாதுங்கிறது இல்லை, ஆவரேஜ் ஹிட்டுக்கு ரெடியான ஒரு சப்ஜெக்டில் யார் இருந்தாலுமே ஓரளவு ஓகே ஆயிரும். இல்லை, இப்போ நீங்கள் ஆவரேஜ் ஹிட் கூட சூப்பர் ஹிட் சப்ஜெக்டே என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் நடிப்பேனான்னு கேட்டால் கிடையாது. லைக் ஏன்னா என்னோட டைரக்ஷன் இப்போ என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் அதை பண்ணோன்னு பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பேர் பிரேமா காதலுமே நான் எனக்கு தான் எழுதுனா அது எழுதும் போது நம்ம ஒரு ஃபீல்காக அப்படி எழுதுறது, அவ்வளோதான். ஆனால் அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க டேரக்டர் தான் மேலே வந்துடும். இது நல்லா வந்திருக்கு, இதை நம்ம பண்ணி கெடுத்துடக்கூடாது, இதை நம்ம கரெக்டாக பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி போயிடும். ஸ்டார் அப்படி தான், நல்லா இருக்குது, இதை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு நடிக்க ஆசை இருந்தாலுமே டேரக்டர் அதுக்கு மேலே இருக்கனால ஸோ அது அவர் சொல்கிறத கேட்டுருவோம், அவ்வளோதான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு பயங்கரமாக உங்களோட படங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு அது சூப்பராக இருக்குது. அதாவது கான்ஃபிடென்ட், இவரை நம்பி நம்ம வந்து உள்ளே போகலாம், அந்த உலகத்துக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்கிறது இருக்குது. கட் ஃபீலிங்னு ஒன்று இருக்குது. இப்போது உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆக்டர் இருக்கிறார்ல, அவரை வந்து உங்கள் டேரக்டரோட கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல, நீ வாடா நான் உன்னை ரெடி பண்ணுறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா நீங்கள் உருவாக்குற குழந்தைங்களோட பிஸ்னஸ் தான் அந்த படமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு டைம் எப்போ ஆரம்பிக்கும்? இப்போ இல்லைன்னு அதை இப்போ இல்லை, அதான் ஆன்சர். எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல. எஸ், பட் ஆனால் அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறமா அது டைரக்ஷன்ற கிராஃப்ட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தூங்கிட்டு இருக்கு தான் இருக்குது. எப்போயாவது மேபி ஃபியூச்சரில் வேற யங் டைரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வெற்றிமாறன் சார் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம், ஸ்டார் படத்தில் பார்த்துருப்போம், ஜிகர்தண்டாலையும் பார்த்துருப்போம். இப்படி வேற ஒருத்தர் வந்து உங்களை அணுகுறாங்க, பயங்கர ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்களோட ரிப்ளை என்னவா? இல்லை, எனக்கு அது மாதிரி ரொம்ப சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக எனக்கு. பட் ஆனால் நான் அது ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. அப்படி பண்ணுறதுனா கூட நானே டைரக்ட் பண்ணிடலான்றது தான் எனக்கு தோணும். அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் மூவி மட்டும் அப்படி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிடலான்னு தோணும். சினிமா பேஷன் அப்படின்னு இருந்த டைமில் உங்களுக்கு வந்து சினிமா மீதான ஒரு ஈர்ப்பு எப்படி இருந்துச்சு? சினிமா ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் தாண்டிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம். இந்த 2 மனநிலையும் எப்படி இருக்கு? வெளியில் இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. எப்பவுமே ரஜினி சார் சொல்லியிருக்காரு தெரியுமா, அந்த டெஸ்டினியை நோக்கி போகிற வரைக்கும் தான் சந்தோஷம், போனால் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிரும்ல. போனனால அதான் இப்போ இது டெஸ்டினேஷன் கிடையாது, பட் இருந்தாலும் அங்கேருந்து பார்க்கும்போது டெஸ்டினேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ டெஸ்டினேஷன் இன்னும் நகர்ந்து போயிருக்கு. ஸோ இப்போ அதை நோக்கி போவோம். ஸோ அப்படி தான் இருக்காது. அப்படின்னு நகர்ந்து போகிறதுனா ஸ்கேல் பெரிய ஸ்கேலில் பண்ணுறதா, இல்லை இந்தியா லெவலில் ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணி? இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் டெஸ்டினேஷன் நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணலாம், இல்லாட்டி பாலிவுட்டில் பண்ணலாம், அங்கே ஹாலிவுட் பண்ணலான்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்க வேண்டியதான். பட் ஸ்பிரிச்சுவலாக டெஸ்டினேஷன் அப்படின்றத நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து இதுக்கு பண்ண 2 படமுமே சரி, நான் வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணல. நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு தாட் இருந்துச்சு, அந்த தாட்டை ஜென்யூனான தாட்டை நம்ம கொண்டு போகணுன்றது ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ வே ஃபார்வர்டும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வெறும் கமர்ஷியல் டேர்ம்ஸ்க்காக மட்டும் படம் பண்ணாமல் ஒரு நல்ல தாட்டை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், லவ் ஹோப்பை ஸ்ப்ரெட் பண்ணலான்றது ஐடியாவாக இருக்குது. முதல் படம் வெளியாகி வெற்றி அப்படிங்கும்போது இந்த கொண்டாட்ட மனநிலை இருக்குல்ல, முதல் வெற்றியை டேஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோம்.
ஃபஸ்ட் படம் வந்து நல்ல ஒரு காலேஜ் வைப்பில் தான் இருந்துச்சு. ப்ரொடியூசர் யுவன் சார் எல்லாருமே நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆடுவோம், பேட்மிண்டன் ஆடுவோம். படம் பண்ண ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. காலேஜ் மெமரி மாதிரி அது ஒரு ஹாப்பியான மெமரியாக இருந்துச்சு. ஸோ அது எப்பயுமே மெமரபுளாக இருக்கும். நம்ம எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த மெமரிஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. யுவன் சங்கர் ராஜா சாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லி அவங்களும் இவ்வளோ சாங்ஸ் கொடுக்குறப்போ இவருக்குள்ள பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவ்வளோ விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கான இதாக இருந்திருக்கும். அப்போது உங்களோட நார்மலான லைஃப் இருக்குல்ல, அதில் நீங்கள் எவ்வளோக்கு இந்த நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து கை வைக்கிற எதுவுமே பெருசாக மிஸ்ஸே ஆகாது. டார்கெட் பண்ணாங்கன்னா அதை அடைஞ்சிருவாங்க. அவங்க டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு சின்ன சோம்பேறி தானே இருக்கும். டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அதை அடிச்சிருவாங்க. அந்த லைனில் வந்து ஸ்கூல் லைஃப்பும் உங்களுக்கு காலேஜ் லைஃப்பும் உங்கள் பர்சனல் வில் பவரும் அதுக்குள்ளே எப்படி இருந்தது? அதாவது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இதில் வெளியே தெரியுது. உங்களுக்குள்ளே அது எப்படி? நீங்கள் சொன்ன கேட்டகரி தான் நினைக்கிறேன். அதுக்கு அதை பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணிடுவோம்ல. நான் அது டாப்பரு, ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா அது ஜாலியாக எடுத்து பண்ணி அது ஜெயிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதான் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் பயங்கர சோம்பேறித்தனமும் இருக்கும். அது அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து லேட் ஆகும். எடுத்து வச்சுட்டு அப்படியே கடைன்னு பண்ணிடும். 3 பேர்கிட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் கத்துக்கிடுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பியார் பிரேமா காதல் மூலமா நம்மளுக்கு கத்துக்கிட்டது ஒன்று இருக்கும், ஸ்டார் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கத்துக்கிட்டது ஒன்று இருக்கும், அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் மூலமா நாம அடையிற ஒரு அடுத்த லெவல், அதாவது பிரெயின்ல ஒரு விஷயங்களை எப்படி பார்க்குறோம் மியூசிக்குள்ள அப்படிங்க. இது 3 உங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைச்சது? பியார் பிரேமா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னி தான். அது ஒரு படமாக யாருமே பார்க்கல நாங்கள். லைக் இந்த சென்ஸ் இது நம்ம பண்ணுறோம், பயமே கிடையாது. அப்போ ரொம்ப வயசும் ரொம்ப சின்ன வயசு, சுத்தமாக பயம் கிடையாது. எல்லாருமே அந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூஸ்லாம் போவோம்ல, எல்லா இன்டர்வியூஸ்லேயும் உங்களுக்கு நர்வஸாக இருக்கா கேட்பாங்க. சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மை தான். அந்த ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோன்னா வந்து ஸ்கிரிப்டுமே ஒரு 10 டேஸில் எழுதுனது தான், 10-15 டேஸில் எழுதுனது தான். அப்படியே ஜாலியாக நானே என் ஃப்ரெண்டு 2 பேர் அப்படி ஜாலியாக எழுதணும். அது எழுதும் போதே இது எங்களுக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு. நாங்கள் சிரித்தோம், நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அப்போ இதான ஆடியன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே அது பண்ணது தான் அது. ஆக்சுவலாக அதில் லேர்னிங்காக நிறையா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு கேஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது, அதில் அந்த மாதிரி சின்ன சின்ன லேர்னிங்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், கிரகணம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு தேடிட்டு இருக்க மாட்டோம். அது நம்மளுக்கே தெரியாமல் அது உள்ளே போயிடும்ல. அப்படி ஒரு லேர்னிங் தான் பியார் பிரேமா காதல். அண்ட் ஸ்டார் வந்து என்னோடய டீம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்லேயே ஒரு மோர் தென் 1 இயர் பண்ணியிருக்கோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 இயர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்பிக்கல. ஸோ அதுலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். திரும்ப இங்கே ரீஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப எல்லாத்தையும் எடுத்து பண்ணும்போது அது மாதிரி ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ப்ராஜெக்டாக தான் ஃபீல் ஆச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் எல்லாருமே நம்ம நினச்சதை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கான பலன் அதுக்கு கிடச்சிது. ஸோ லேர்னிங்கும் இருந்துச்சு. எஸ். அண்ட் யுவன் சாரை பற்றி சொல்லணும்னா, யுவன் சார்கிட்ட வந்து நாங்கள் மியூசிக்கை பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் வேறு நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுவோம், நிறையா என்ன சொல்கிறது ரேண்டம் ஸ்டஃப் பேசுவோம். இஷ்டத்துக்கு இருக்கும். லைக் உலகத்தில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லி ரேண்டமாக பேசுவோம். ஸோ யுவன் சார்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம எப்படி இருக்கணும், அவ்வளோ ஹைட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமும் அவர் எப்படி இருக்காருன்றதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வச்சுப்பேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி இருக்கணுன்றது தான் நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். நான் படம் பண்ணிட்டு தான் மேரேஜ் அப்படின்னு இருக்கவங்க இது பியார் பிரேமா மூலமா நான் கேட்குறேன். அதாவது என் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த லைஃபை யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இதான் நீங்கள் அதை லைஃப்பில் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு படமே கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு என்னோட டிஓபியே வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி அவருக்கு பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. எழிலரசுக்கு அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எப்போ ஒரு பொண்ணு பிறந்துச்சோ அவருக்கு ப்ராஜெக்ட் டேடா கிடச்சிது, அப்புறம் ஸ்டாரு அப்படி பேக் டு பேக் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். ஆளாளுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி எந்த பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது. ஸோ எப்போ நம்மளுக்கு லைஃப்பில் பிடிச்சவங்க அமையிறாங்களோ நம்ம அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சூப்பர். சினிமா வரி இப்போ எப்படி சார் இருக்கு? ஸ்கூல் காலேஜ் டைம்ல இருந்து உள்ளே வரணும் அப்படின்னு இருந்தது. எஸ். இந்த மொமெண்ட்டில் 2 ஹிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த படம்? அப்போ வந்து வெறியாக இருந்துச்சு, இப்போ வெறியாக இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்குது. இப்போ எதாவது பண்ணணுன்னு இருக்கும். இப்போ அது இல்லை. ஆக்சுவலாக நிதானமாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு படத்துக்கு செகண்ட் படத்துக்குள்ள அந்த பெரிய கேப் வந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு அந்த கேப்பை பற்றின பயம் இல்லை எனக்கு. ஏன்னா வந்து அந்த கேப் நம்ம எடுக்கிற கேப் கிடையாது.
லைஃப் நமக்கு கொடுக்குற கேப் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி திரும்ப கொடுத்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி தான். ஸோ நம்ம அதுக்காக பயப்படக்கூடாதுன்றதில் கற்றுக்கிட்டேன் நான். அந்த கேப் தான் நம்மளுக்கு நிறைய லைஃப்பில் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அது ஹாப்பியாக நம்ம டேக் அவே எடுத்துக்கணும். நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அது அடுத்து கொண்டு போகிறதுக்கான பக்குவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எழுத்துக்கான ஃப்ளோ ஒன்று இருக்குல்ல, அதாவது சிலர் வந்து எழுதுறேன் அப்படின்ட்டு மற்ற எல்லார்ட்டையும் பேசுறது கட் ஆகிட்டு ஒரு 10 டேஸோ ஒரு 20 டேஸ் மொபைல் சைலண்ட்டில் இருக்கும், போகிறேன் எழுதிட்டு வர்றேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2 படங்களுமே பார்த்ததுனால கேட்குறேன், அவ்வளோ நேச்சுரலான லைஃப்குள்ளே இருந்துச்சு. அதை வந்து அந்நியப்பட்ட ஒரு காட்சியாவோ இல்லை இங்கே கற்பனை வறட்சியில் ஒன்று வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு 2 சீன் அப்படிங்கிறதோ இல்லை. அந்த 60 சீனுமே ரியல் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம உள்ளுணர்வுல இருந்து செயலாகாத ஒரு விஷயத்துக்கான விஷுவலாக அது இருக்கும். அந்த எழுத்தோட ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருந்தால் தான் இது வந்து இருக்கும். இல்லை ரொம்ப கேப் விட்டு வந்தாங்கன்னா சீனை ஒப்பேத்தின ஒரு படமாக அது இதாயிரும். நிறைய விஷயங்கள் அங்கங்கே பார்க்க முடியுது அதெல்லாம். ரைட். ஆனால் உங்ககிட்ட அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்குல்ல, அது உங்கள் ரைட்டிங்கில் உங்கள் இதில் எப்படி இருக்குது? ஆரோக்கியமான சிந்தனை வளம்னு ஒன்று இருக்கும்ல, அப்படியா அது எப்படி வருது? நீங்கள் எழுதுறதுக்கு டைம் எடுத்துப்பீங்களா? நிறைய டைம், ஐ மீன் ஜானரை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு படம் நான் சொன்ன மாதிரி 10-15 நாள் எழுதணும். இந்த ஸ்டார் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எங்கிட்ட இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. 1 இயர் மேலே ஆச்சு அது பண்ணுறது. அந்த ஜானரை பொறுத்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கதைக்களம் நம்மளுக்கு பரிச்சயமாக இருக்குன்றதை பொறுத்து. ஆக்சுவலாக ரொம்ப பரிச்சயமாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எழுதிடும். நம்மளுக்கு தெரியாத விஷயன்றப்ப நம்ம அதுக்கான டைம் எடுத்துப்போம், அதுக்கான ரிசர்ச் எடுத்துப்போம்ல. ஸோ அந்த ஜானரை பொறுத்து தான் அது. அண்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்ட் ஸ்பேஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் எழுத முடியும். ஸோ பேசிக்காக க்ரியேட்டிவ் ஜோனில் இருக்கணும். க்ரியேட்டிவ் ஜோனில் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் எல்லாருமே தனியாக அந்த ஃபோனில் ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கான ரீசன் அதுதான். ஏன்னா நம்மளுக்கு மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டு பி ஆனஸ்ட், எல்லாருமே இன்க்ளூடிங் மீ பெரிய பிளாக்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ அதனால தான் எப்போயாவது ஒரு கேப்பில் எங்கேயா ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி நம்ம மைண்ட் ஸ்பேஸை நல்லபடியாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டோன்னா, நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா நம்ம எழுதுறதுக்கு ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி இன் த சென்ஸ் அந்த மென்டல் ஸ்பேஸ் ஹாப்பியாக இல்லைன்னா நம்மளால் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது ஸ்டக் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஜானர் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட் ரூரல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த ஜானர் வருவீங்களா? நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எங்கள் அப்பாலாம் மதுரை தான், எனக்கு அம்மாவை திருச்செந்தூர் பக்கம். ஸோ அதெல்லாம் இந்த 2 ஊரை பற்றியும் ஓரளவுக்கு, ஐ மீன் ரொம்ப டீப்பாக தெரியாட்டியும் ஓரளவுக்கு எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு இருக்குது. அந்த கதையெல்லாம் பார்த்து நிறைய பேர் தான் கேட்டாங்க, நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஊருக்கு போகும்போது பார்த்தது தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜானர் நான் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர். அந்த ஜானரும் விரைவில் திரைக்கு வர வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னியில் நிறைவாக நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்க? ஸ்டார் படத்தோட தேங்க்ஸ் கார்டு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? அதை ஆமாம், 2 செகண்ட்ஸில் போயிடுச்சு அது. அவங்க எல்லாருக்குமே திரும்ப இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு எங்கேயுமே சொல்லலான்னு. தேங்க்ஸ் கார்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அந்த தேங்க்ஸ் கார்டை பார்க்காதவங்களாம் கூட ஒரு வாட்டி அதை பாருங்கள். ஸோ ஏன்னா இந்த படத்துக்கு அந்த தேங்க்ஸ் கார்டு போடணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. எனக்கு இந்த படத்துக்கு தான் அதை போட முடியும். என்னோட ஜேர்னியில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே அதில் தேங்க் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதில் அத்தனை பேர் இருக்காங்க, கிட்ட 20-30 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி, அவ்வளோதான். ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு யங்ஸ்டர் கிளியரான ஒரு பார்வையில் படங்கள், அது வந்து எத்தனை பேரை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிளாரிட்டியும் மோட்டிவேட்டியும் உங்களோட 2 படங்களுமே கொடுத்துருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி நேட்டை போட்டு சிகரத்தில் ஏற. தேங்க்யூ ஸோ மச். ரஜினி சார் பாட்டு. ஸோ தேங்க்ஸ்.